ஆமா, அவர் முன்னால திமுக அதுக்கு முன்னால ஒரு 10 ஆண்டுகள் பயணிக்கிறாரு. அந்த இதோட அவரு 10 ஆண்டுகள் அவர் 54 இருந்து அங்க இருந்தவரு. 67 அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு காரணமா இருந்தவரு. ஆமா ஆமா. அவர் இல்லைன்னா வெற்றி பெற்றிருக்க கஷ்டம். அந்த மாதிரி அவரே வந்து அவரை பார்த்து எல்லாரும் சூடு போட்டுக்கிறது தப்புங்க. எம்ஜிஆருங்கிற ஒரு பெனாமினாங்க. யாருமே அவரை பார்த்து வந்து எம்ஜிஆர் கூட 5 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல இல்ல ஆந்திரா பாலிடிக்ஸ்ல. அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் அந்த அந்த ஸ்கில் இருந்துச்சு. அவரு கீழே இருந்து வந்தவர், அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு மேல வந்தவர். அவர் திமுகல வந்து இணைந்து அவர் 54 இணைந்தாரு. அது திமுகவுக்கு பெரிய அளவுக்கு அவர் கை கொடுத்தாரு. தொடர்ச்சியா அவங்களுக்கு நிதியும் கொடுத்தாரு, வாக்குகளையும் வாங்கி கொடுத்தாரு. அவர் தனியா ஆரம்பிக்கும் போது பெரும்பகுதி மக்கள் அவரோட போயிட்டாங்க. அதுவே அந்த அவரை பார்த்து இவங்க சூடு போட்டுக்கிறாங்க. நான் அதான் சொல்லுவேன். முதல்ல சூடு போட்டுக்கிட்டவர் சிவாஜி கணேசன். எவ்வளவு பெரிய நடிகர், அவருக்கு எவ்வளவு பெரிய விசிறிகள் இருந்தாங்க, ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவர் படங்கள்லாம் 100 நாள் தாராளமா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா சினிமா அரசியலுக்கு வந்து அவரால் எடுபட முடியல. முதல்ல காமராஜரோட ஸ்தாபன காங்கிரஸ் தான் ரொம்ப காலம் இருந்து பிறகு கட்டத்துல கட்சி ஆரம்பிச்சாரு. போடி ஆகலைங்க. அது மாதிரி இவங்களுக்கு தெரியுங்க. விஜய்க்கு தெரியாது அந்த அளவு கூடவா அவர் அறிவு இல்லாம இருப்பாரு. இதெல்லாம் பார்க்க இப்ப நான் சொல்ற விஷயங்கள் அவருக்கு தெரியும்ல, பார்த்திருப்பாரு. என்னை விட அவர் கூர்மையா பாப்பாருன்னு. கமலஹாசனுக்கு என்ன நிலைமை கதி ஏற்பட்டுச்சுன்னு அவர் வந்து வருவாரு. சும்மா இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டுங்க. ரஜினிகாந்த் வரமாட்டா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவரு அரசியல் பேசுவார். படம் ரிலீஸ் ஆன பிறகு அவரு இமயமலைக்கு போயிடுவார். திரும்ப படம் ரிலீஸ் ஆகுறப்பதான் அரசியல் பக்கம் வெட்டி பார்ப்பாரு. இவரும் செய்ய போறாரு. நடிகர் ரஜினி ஒரு 25 வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியா அந்த கொரோனாவோட உடல்நலம்ன்றாரு. ஆனா விஜய் வந்து இப்போதே நடவடிக்கைகளை பார்க்கும்போது அனைத்து அந்த 234 தொகுதி நிர்வாகிகள், அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பொது தேர்வுல வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை வழங்குவது, அப்புறம் முக்கியமான இந்த தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்களுக்கு சிலைகளுக்கு அஞ்சலி செலுத்துவது, இப்ப தேர்தல் ஆணையத்துல போய் பதிவு செய்திருப்பது வர இப்போதைக்கு தகவல் வெளியாகி இருக்கு. அதையொட்டிதான் இந்த தொடர் கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால கட்சியின் பெயர் அறிவிக்கக்கூடணும் இன்னைக்கு காலையில இருந்து வந்துருக்காங்க. மற்றொரு நீங்க ஒண்ணு சொன்னீங்க, எம்ஜிஆர் ரஜினி ஓகே சார், விஜயகாந்த் அது ஒரு பீரியடு. இப்போ இன்ற ஒரு நவீன புதிய தலைமுறை, டிஜிட்டல் தலைமுறைக்கு இந்த அரசியல் கட்சிகள் மீதோ கொள்கைகள் சித்தாந்தங்கள் மீதோ ஒரு பெரிய ஆர்வம் இல்லாத ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு இது போன்ற ஒரு பொதுவான ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது போனா அது அவங்க பின்னால போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. ஒரு மாதிரி கொள்கை பிடிப்பு தமிழ் தேசிய இருக்கிறவங்க, அந்த சீமான் நீங்க சொன்ன மாதிரி சீமான் கூட இருக்கிறாங்க. அவங்க ஒரு 4% மேல இருக்காது முடியல. ஆனா நீங்க எந்த விதமான கொள்கையோ சித்தாந்தமோ விருப்பமோ ஒரு உழைப்போ இல்லாத ஒரு தலைமுறை வந்து இப்போ ஒரு இருக்கு சார். அது அவங்களுக்கான அரசியல் பாதையா அது நடிகர் விஜய் மக்கள் கட்சியோ இல்லடா நடிகர் விஜய் பின்னாலே அவங்க தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் அடிப்படையில் கேட்கிறேன். சமூகத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரதுனால கேட்கிறேன். சமூக போக்கு அது ஒரு நீங்க அந்த யங்கர் ஜெனரேஷனை நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க அவங்க யங்கர் ஜெனரேஷனுடைய இன்னைக்கு உதாரணமா இந்த தேர்தல்ல கடந்த தேர்தல்ல விட 13 லட்சம் இளைஞர்கள் உள்ள வர்றாங்க. புதிய வாக்காளர்கள் வர்றாங்க. நீங்க 13 லட்சம் பேர் உங்களோட வந்துருவாங்களா? நீங்க அப்படி இளைஞர்களுக்கு அரசியல் மீது ஈடுபாடு இல்லை, அவங்க வித்தியாசியா இருக்கிறாங்க, யாரு வேணாலும் அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் எனக்கு சரின்னு தோணல. அவங்களும் அரசியல்ல தீவிரமா ஈடுபடுறாங்க. நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியால அவங்க தான் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க யார் தப்பு செஞ்சாலும் அதை பெரிய அளவுக்கு அதை அரசியல்ல களமாடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க வந்து அரசியல தெரியாமையா அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும், ஈடுபாடு இருக்கு. இன்னும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள்ல அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட 75-80% வாக்குகளை அவங்களுக்குள்ள 70 குறைந்தது 70ங்க அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. மீதி இருக்கிற 25-20-30% தான் மற்றவங்க பிரிக்கணும். மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அதுதான். அதுல சீமான 6-7% இருக்காரு, பாமக ஒரு 5% இருக்கிறாங்க, தேமுதிக 2-3% இருக்கிறாங்க, மதிமுக 2, இவங்க எல்லாம் விசிக இப்ப கடந்த மாநாட பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கூடி இருக்கு. 5-6%-7% வந்து அவங்களுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி எல்லாரும் பிரிச்சு இருக்கிறாங்க, பிரிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அந்த 30%த்துல சில பேர் இருக்கிறாங்க. அதுல இன்னொருத்தர் வந்து புகணும்னா அது அவ்வளவு ஈஸியா. கமலஹாசன் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாரு.
ஆமா ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். பேசுறது வேற ஒண்ணும் இல்லாம போயிட்டார்ல. இத்தனைக்கும் அவர் முதல் தேர்தல்ல சிட்டி ஏரியாவுல சென்னை, மதுரை, கோவையில எல்லாம் ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கினார். ஒரு 10% வாக்குகளை வாங்கினார். ஆமா. ஆனா அவர் கிராமங்கள்ல ஒண்ணுமே இல்லையே, அவரால் போனி ஆக முடியலையே.